அனைவருக்கும் வணக்கம். இது இளையராஜா சார் மிகப்பெரிய ஜாம்பவான் இருக்க மேடை. அந்த மேடையில் நானும் இருக்கேன் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய குருநாதர் சசிகுமார் சார் கொடுத்த முதல் வாய்ப்பு தான். ஸோ இந்த மேடையிலையும் அதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ராணி படத்தினுடைய இயக்குனர் பாணி வந்து எனக்கு நெருங்கிய நண்பர். சசி சாரோடைய அசிஸ்டன்ஸ் எல்லாரும், சசிகுமார் சாரோட அசிஸ்டன்ஸ் எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு குடும்பமாக தான் இருப்போம். ஸோ அவருடைய அசிஸ்டன்ஸ் யாருன்னு தெரியாது, சசி சாரோடைய அசிஸ்டன்ட் யாருன்னு தெரியாது, எல்லாருமே ஒரு குடும்பமாக ஒரு டீமாக இருப்போம். ஸோ எங்கள் டீம்லேருந்து அடுத்து வர டைரக்டர் பாணி. எனக்கு வந்து சமுத்திரகனி சாருடைய அப்பா வந்து நமக்கு எவ்வளோ நெருங்கிய படமாக மாறிச்சோம் அந்த மாதிரி ஒரு ரொம்ப நெருங்கிய படமாக இந்த ராணி இருக்குன்னு தோணுது. ஒரு தேன் கூடு கட்டணும்னா நிறைய தேனீகள் வந்து ஒரு 100க்கு மேற்பட்ட தேனீகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதழ்களில் இருந்து ஒவ்வொரு சுவையாக எடுத்து சேர்க்கணும் பண்ணுறது. அது வந்து ஒரு தேன் கொடுக்க நிறைய தேனீகளோட உழைப்பு தேவை மாதிரி இந்த ராணியை வந்து ஒரு பாணின்ற ஒரு தேனி தான் வந்து ஓடி உருவாக்கியிருக்காரு. எனக்கு பாணியுடைய உழைப்பும் அவருடைய தேடலும் தெரியும். ஸோ நம்ம ரொம்ப பிடிச்ச படமாக, ரொம்ப நெருங்கிய படமாக இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு இயக்குனருக்கும் அவங்களோட உதவியாளர் இயக்குனராக மாறும்போது தான் நம்ம ஒரு அப்பா ஸ்தானத்தை அடைகிறோம். எப்படி ஒரு குழந்தை பிறந்தோடனே நம்ம அப்பான்ற ஒரு உணர்வுக்கு வர்றோமோ அந்த மாதிரி நம்மளுடைய உதவியாளர்கள் வந்து இயக்குனராக மாறும்போது நம்ம அந்த இடத்துக்கு வர்றோம், முழுமை அடைகிறோம் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி கணேசாருக்கு வந்து அவரோட உதவியாளர் பாணி வந்து இன்னைக்கு ஒரு இயக்குனராக மாறி அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு நான் நினைக்கிறேன். இது வந்து எங்களுக்கெல்லாம் அந்த மேடையில் இருக்குன்ற சந்தோஷத்தோட கணேசாருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவருடைய சந்தோஷம் எங்களுக்கு சந்தோஷம். படம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கதை எனக்கு ரொம்ப கதை தெரியும். ரொம்ப நல்ல கதை, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படமாக, மறக்க முடியாத ஒரு கதையோட இந்த படம் இருக்கும். ஏன்னா ராஜா சார் அதில் இருக்காங்கன்னா அதுக்கு சாட்சி. நான் அதுக்கு மேலே சொல்லணுன்றது ஒன்றும் இல்லை. ஸோ கதையின் நாய் அவங்க தன்சிகா மேடத்தை பற்றி சொல்லணும். கபாலிக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமாக அவங்களுடைய கவனம், அவங்க மேலே எல்லாருமே நம்மளுடைய கவனம் திரும்பி இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு சோலோ ஹீரோயினாக அன்றைக்கி அவங்க இந்த படத்தில் வந்திருக்காங்க. சில படங்கள் மட்டும் வந்துக்கிட்டு இருக்க, சில படங்கள் அதாவது ஒரு கேரக்டரை ஒரு ஸ்கிரிப்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு ஆர்டிஸ்டாக நம்மகிட்ட எல்லா விஷயமே இருக்கணும். ஸோ சில இடங்கள் இல்லாமல் ஒரு ஹீரோயினாக சில கமர்ஷியல் ஏரியாக்களுக்காக நம்ம பயன்படுத்தி அந்த ஸ்கிரிப்டை சசைன் பண்ணுறோம். ஆனால் இவங்க வந்து அதுக்கு முழு தகுதியான ஒரு நாயகி. ஸோ இந்த மாதிரி நல்லா நடிக்க தெரிஞ்ச, நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாம் நல்ல ஸ்கிரிப்டுகள்லாம் போகணும். ஸோ இந்த ராணி மூலமாக தன்சிகா அவர்களும் மிக முக்கியமான இடத்துக்கு வருவாங்க நான் நம்புகிறேன். ஸோ சாங்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு. நல்ல படங்களை வந்து எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்குறேன். நீங்கள் இந்த படத்தை போய் சேர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி.